அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்கிறேன். உங்களுக்கு வெத்தலை கொடி வச்சுருக்குறோம். ஸோ வெத்தலை பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் தான் எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம். மேலே மாடியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருந்துளசி எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது. இது ஒரு மஞ்சள் கலர் ரோஸு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இதுலேயும் கொஞ்சம் துளசி இருக்குது, ப்ளஸ் மருகு இருக்குது. இதில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் இந்த ரோஸு. வீடியோவுக்கு உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியுது, பட் ஆனால் ஆரஞ்சு ஷேடு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய பூ பூத்துருக்குதுங்க. எல்லாமே அந்த க்ரோ பேக்கு இல்லைன்னா தொட்டி இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 7 days சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பூவு. இது பார்த்திங்கன்னா நாட் ரோஸ்லேயே கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டி. அதோட ஃபோட்டோ நான் கடைசியில் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு நல்லா வளர்ந்துருக்குது, பூ பூத்துருச்சு. கட் பண்ணி விட்டோம், வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது மல்லிகை பூ. மல்லிகைன்னா அடுக்கு மல்லிகை. தக்காளி விதை போட்டு வந்திருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த அடுக்கு மல்லிகையிலே ஒரு சின்ன மொட்டு இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன மொட்டு நல்ல பெருசாக வருங்க. ஒரு பட்டன் ரோஸ் சைஸுக்கு வரும் அந்த பூ மொட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். கத்திரிக்காய் செடிங்க. கத்திரிக்காய் காய் விட்டுருக்குறாங்க. ஒரு சீசன் காய்ச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுச்செடி நட்டு வச்சோம். பார்த்திங்கன்னா தொட்டாச்சினிங்கி வச்சுருக்குறோம். அதிலே தொட்டாச்சினிங்கி செடிக்குள்ளேயே பிரண்டை போட்டு வச்சுருப்போம் நாங்கள். தொட்டாச்சினிங்கி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதனால் எங்கள்கிட்ட ஒரு 2-3 செடி இருக்குது தொட்டாச்சினிங்கியே. ப்ளஸ் அந்த நாற்றும் இருக்குது, கருந்துளசிங்க. இது பார்த்திங்கன்னா இது பூ விட்ருக்கு பாருங்கள். இதுவும் கத்திரிக்காய் செடி தான். இதில் சின்ன காய் ஒன்று இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு துளசி செடி இருக்குங்க. கத்தாழை இருக்குது. கத்தாழைக்குள்ளேயே இன்னும் 2-3 நாற்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மல்லிங்க. முல்லைப்பூ சொல்லுவாங்கள்ல நம்ம. இதில் அந்த பச்சை முல்லை காம்பு பச்சை காம்பாக இருக்குங்களா, அந்த முல்லைப்பூ செடி. இப்போ தான் வாங்கி வச்சேன், கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்க வாங்கி. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல வீடியோ போடுறப்போ, புதினா வீட்டிலேருந்து பறித்தோம் அப்படின்னு. ஸோ அதோட இதுதாங்க. இது இதில் கம்மியாயிடுச்சு சட்னிக்கெல்லாம் எடுத்ததுனால. இதில் பாருங்கள் தொட்டா சின்ன நாற்றுகள் இருக்குது. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா இதை வச்சு விளையாண்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்குங்க. அதனால் நாங்கள் தொட்டாச்சினிங்கி வச்சுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கருந்துளசி. இதுலேயே ஒரு நாற்று இருக்குங்க. இது புதினா தான், நிறைய இருக்குது பாருங்கள். இது எப்படின்னா கடையிலேருந்து வாங்கின புதினா தாங்க. இந்த வேரோடு இருக்குங்கள்ல காம்பு, அதை வச்சு ஊனி வச்சோம், வந்துருச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு 7 days பூத்துருக்குங்க. 7 days 4-5 செடி இருக்குங்க வீட்டில். இது ஒரு ஒயிட் கலர் ரோஸுங்க. இதுலேயே ஒரு கருந்துளசி இருக்குது. ஒயிட் கலர் ரோஸு, ஒயிட் கலரோட பூ காமிக்கிறேன் பாருங்கள். அதிகமாக பூ பொறிக்க மாட்டோங்க, தேவைன்னா மட்டும் பொறிப்போம், இல்லைன்னா செடியிலே விட்டுருவோம். அதில் ஒரு பூ தான் இருக்குங்க, ஒயிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இதில் நாட் ரோஸுங்க. நாட் ரோஸ் பார்த்திங்கன்னா இது லைட் பிங்க்குங்க, ரொம்ப லைட் பிங்க்கு. அந்த
லைட்னால் அந்த நார்மல் ரோஸை விட ரொம்ப லைட்டாக இருக்குங்க. அது வந்து என்னாச்சுங்கன்னா லைட்டாக அந்த பச்சை பச்சையாக பூச்சி இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியும், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ க்ளோஸ்அப் பண்ண முடியல என்னால். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அம்மா வீக்லி ஒன்ஸ் வந்து வேப்பெண்ணெய் இருக்குங்கள, வேப்பெண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது போயிடும். இன்னும் நாங்கள் இந்த டைம் இன்னும் பண்ணலைங்க. அது பார்த்துட்டாங்கன்னா பண்ணி விட்ருவாங்க. கார்டனிங் பொறுத்த வரைக்கும் நான் நல்லா கற்றுக்குட்டின்னு தான் சொல்லணுங்க. எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே அவங்க தான் பராமரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க்குங்க, நாட் ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா மொட்டுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை மொட்டு விட்ருக்காங்கன்னு பாருங்கள். கீழேயும் இருக்கும். இதெல்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டதுங்க. இதில் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே பூத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மல்லிகைப்பூ தாங்க. அவங்களே இப்போ தான் எல்லாம் கொடி விட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இல்லை ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா துளிர் விட்டுருக்குறாங்க. 4 செடி மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கிறதெல்லாம் மருகு. நாங்கள் அந்த சைடு போய் காமிக்கிறோம். இது மருகுங்க. இதுலேயும் தொட்டாச்சி நீங்கள் வச்சுருக்குறோம். 2 தொட்டி மருகு விட்டுருக்குங்க இந்த பக்கம். இது வந்து பச்சை துளசிங்க. பச்சை துளசி வந்து நாங்கள் சப்போஸ் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சுன்னா சாமிக்கு கட்டி போடுறக்கு துளசி இது கட்டி போடுறக்கெல்லாம் பொறிச்சிக்குவோம் அதுலேயே. இதுவும் பார்த்திங்கன்னா இது 7 days தான். அப்படி சொன்னீங்களா, இன்னொரு செடி இருக்குங்க, இது 7 days நல்ல மொக்கு பூத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே துளசி தான் வச்சுருக்குறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கருகாப்பிலை கன்று அத்தை தோட்டத்துலேருந்து அவங்க கன்று போட்டு வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இந்த கருகாப்பிலை வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து செங்காம்பு தலைன்னு சொல்லுவாங்க. அந்த கருகாப்பிலை கன்றுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக தான் வெளியில் வந்தேன். சரி எப்படியோ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பூவோட ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். இது வந்து நான் சொன்னேங்களா ஆரஞ்சு ஷேடு மாதிரி வரும் அப்படின்னு, அந்த பூவு எங்கள் தோட்டத்தோ ஃபுல்லாக இருக்கிற பூ இருக்கிறதெல்லாம் பூத்ததெல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் நான் ஹைப்ரிட் வெரைட்டி ஒன்று சொன்னாங்கல்ல, ஹைப்ரிட்லேயே நாட்டு ரோஸு, இதுதாங்க இந்த ரோஸ் தான். இது வந்து அந்த லைட் பிங்க்கில் பூத்ததுங்க. இது ரொம்ப லைட்டுங்க. பார்த்திங்கன்னா இது மல்லிகைப்பூ முதல்ல மொக்குட்டதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.